லைவ் அப்டேட்டு பிக் பாஸ் உடைய 100வது நாள் அப்படிங்கிறனால ஏவி வந்து போட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் ஏவி தான். அதில் வந்து சௌந்தர்யா வந்து என்னென்ன சம்பவம் செஞ்சாங்களோ அதில் குறிப்பிடத்தக்க சம்பவம் தான் வந்திருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருந்துச்சு. சௌந்தர்யாவுடைய அந்த ஃபுட்டேஜ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் தனியாக வந்து 106 நாள் ஸ்டேஜ் நின்றுக்கிட்டு ஒரு ஏவி போடுவாங்கள்ல, போன சீசனில் வந்து எல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏவி போடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா சௌந்தர்யா வந்து அவ்வளோ சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவம் தான் மாசான சம்பவம். அப்படியே வந்து சௌந்தர்யா சேரை போட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சு வா திரைடு என்னடா சௌந்தர்யா பண்ணா அப்படின்னா இந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். எல்லாரையும் நிற்க வச்சு அப்படி கட்ஸாக வந்து பதில் கொடுக்கறது. நீ வந்து என்னடா பண்ண, நீ வந்து தைரியம் இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிழிச்சு தொங்க விடுறதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து கட்ஸு அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சௌந்தர்யா அவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ தூரம் அடி வாங்கிட்டு அடி கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து சௌந்தர்யாவில் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கூட் ரியாக்ஷன், அப்புறம் அவங்களுடைய அந்த அவங்க வந்து படிக்கிறது, நான் கூட அவங்க படிக்கிற விஷயங்கள்லாம் வராதுன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு அவங்க வந்து இந்த டாஸ்க் லெட்டரை வந்து படிக்கிற விஷயங்கள்லாம் வந்துருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கேமில் வந்து ஒரு சில கேம் வந்து விளையாண்டுருப்பாங்க இல்லையா, கண்ணை கட்டிக்கிட்டு அது மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும்போது ஆண்கள் பெண்களாக இருக்கும்போது அவங்க வந்து இடையில படுத்துக்கிட்டு ஒரு இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துருச்சு. அதே மாதிரி டிடிஎஃப் டாஸ்கில் வந்து அந்த இது உருட்டி விடுறது வரும்னு சொல்லி நினச்சேன். 12 வந்து அடித்து தள்ளுவாங்க இல்லையா, 8 10 நினைக்கிறேன், டாப் 10 அதையும் வந்து ஃபுல்லாக அடித்து தள்ளி அது வந்து வீழ்த்துவாங்க. அது வரும்னு நினச்சேன், அது வரல. ஆனால் முதல் டாஸ்கில் வந்து கண்ணை கட்டிட்டு அப்படியே போய் ரனவுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்துச்சு. யாரும் இதில் என்னென்னா யாரும் பேசுனது வரல. சும்மா வந்து டாஸ்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து இருக்குது. இனி அடுத்தடுத்த இடத்துல தான் வந்து சண்டை வரும். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த சண்டை தான். அது சண்டை சீன்லாம் பார்க்குறதுக்கு தான் நல்லா ஆவலாக இருக்கிறேன். அந்த ஏவியெல்லாம் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து மற்ற ஆட்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜாக்லின் கொஞ்சம் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரயான் கொஞ்சம் அங்கனங்கன்னா தெரிஞ்சான். மற்றபடி முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவன் கூட்டணி போட்டு எப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான் அந்த செங்கலா டாஸ்கில் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.